ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும், எப்போ க்ளோஸ் ஆகும், நீங்கள் என்னென்ன மாதிரியான ஆர்டரெல்லாம் பேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் தொடர்ந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு ஷேரை வாங்குறதுல ஆர்வமே காட்டக்கூடாது. அதில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் கற்றுக்க தான் ட்ரை பண்ணணும். அதாவது எல்லாத்துக்குமே தெரியும் 9:15 தான் ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகும், 3:30 க்ளோஸ் ஆயிரும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். பட் நுட்பமாக கவனித்தா மட்டும்தான் அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். அதாவது ட்ரேடிங் ஹவர்ஸ் ஃபார் ஈக்விட்டி, அதாவது ஈக்விட்டி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஷேரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் இண்டெக்ஸ் எல்லாமே, சரிங்களா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கக்கூடியதே ஈக்விட்டிஸை பற்றி தான். இந்த பிரெட் அண்ட் பட்டர் ஃபார் த ஸ்டாக் மார்க்கெட் இஸ் த கேஷ் செக்மெண்ட் வேர் ஷேர் ஆர் எக்ஸ்சேஞ்ச்டு ஃபார் ரொட்டீன் டெலிவரி, ஹியர் ஆர் த ஈக்விட்டி மார்க்கெட் ஹவர்ஸ். அதாவது இதுக்கு அடுத்து நான் ஒன்று உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லைனாக பார்ப்போம். ஈக்விட்டி சம்மந்தமாக பார்க்குறது எப்போதுமே அதை கவனத்தில் வச்சுக்கிங்க. நீங்கள் வந்த உடனே ஸ்டாக் மார்க்கெட்டில் கேள்விப்படுறது ஆப்ஷன், ஃப்யூச்சர்ஸ், பேங்க் நெஃப்டி, ஃபின் நெஃப்டி இப்படி கேள்விப்படுவோம். அதுக்குள்ளே தான் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கே ஆசைப்படுவோம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் தமிழ் வாசிக்கிறதுக்கே கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு 10வது புக் எடுத்து உங்கள்கிட்ட நான் கொடுத்து நீங்கள் இதை எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு இந்த 1 இயரில் உங்களுக்கு தமிழே தெரியாது, நான் இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குமோ அதுபோல் தான் ட்ரேடிங்கில் இன்ச் பை இன்ச்சாக வரணும். அந்த இன்ச் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறது தான், சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா பிட்வீன் 9 AM to 9:15 AM, அதாவது இந்த 9லேருந்து 9:15 ப்ரீ ஓப்பன் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? நிறைய பேருக்கு இது தெரியாத ஒன்று. இப்போ நீங்கள் NSE வெப்சைட்டுக்கு வந்துக்கிட்டிங்கன்னா இந்த மார்க்கெட் டேட்டான்னு ஒரு இடம் இருக்கும், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 9:08 நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணலாம், சரிங்களா? இங்கேயே டைமிங் இருக்கும் பாருங்கள், கரெக்டாக 9:08. அடுத்து ஒரு செகண்ட் ஆச்சுன்னா 9:08 ஷார்ப்பாக இந்த இடமே உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். அதாவது நெஃப்டியை பார்த்து தான் வெளியில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வேர்ல்டு வைடு இருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா நெஃப்டி நல்லா இருக்கா, இன்வெஸ்டர் அதிகரிப்பாங்க. அது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகுதா, ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இருக்கா, மார்க்கெட் தொடர்ந்து சக்ஸஸாக இருக்கா, ஒரு நிறைய ப்ராஜெக்ட் வருதா, கவர்மெண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து வரும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஷேர் மேலே மூவ் ஆகும், சரிங்களா? அப்போது டெய்லி நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, 9:15 தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். நிறைய பேர் நைட்டே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க, இது அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலான்ட்டு. ஆனால் மார்க்கெட்டு ஓப்பன் ஆன பிறகு தான் நீங்கள் எதுவுமே பண்ண முடியும். ஆனால் நீங்கள் அப்படிலாம் போயிட்டு ஹோம்ஒர்க் பண்ணுறதை காட்டிலும் 9:08 இந்த பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா, நெஃப்டியில் இருக்கிற 50 கம்பெனியில் எத்தனை கம்பெனி பாசிட்டிவில் ஓப்பன் ஆக போகுது, எத்தனை கம்பெனி நெகட்டிவில் ஓப்பன் ஆக போகுது, நீங்கள் பார்க்குற மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனும் பார்க்கும். அவங்கெல்லாம் க்ரோரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நபர்கள். இந்த மார்க்கெட்டில் டிக்ளைனில் இருந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆனதே நெகட்டிவில் தான் இருக்குது, சரிங்களா? உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும், சரிங்களா? அதனால தான் இதை நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா அட்வான்ஸில் நிறைய கம்பெனிஸ்னால் மார்னிங் பை சைட் போகலாம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். அப்புறம் 2வது பார்த்துட்டிங்க அப்படின்னா, ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்க்கச்ச 9:15 ஷார்ப்பாக மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஷேரை வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஈவினிங் 3:30 என்ன ஆகும், க்ளோஸ் ஆகும், சரிங்களா? இதில் 3 ஷெட்யூல் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா தெரியும், மார்க்கெட் மார்னிங் சூப்பராக ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், சரிங்களா? இதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். 11:30 நீங்கள் 1 o'clock பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக இருக்கும். அதாவது இந்த ஜிக்ஸாக் ஒரு ப்ரைஸோட மூவ்மெண்ட்டும் எல்லாமே கம்மியாக இருக்கும். 1 o'clock அப்புறம் தேர்ட் செக்மெண்ட்டில் நல்லாயிருக்கும். ஏன் இந்த மாதிரி 3 சினாரியோ அப்படின்னா, மார்னிங்கில் ப்ரீவியஸாக ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கும், அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மார்னிங் நடக்கும். அப்புறம் நடந்து முடிஞ்ச உடனே கொஞ்சம் நேரம் ஸ்லோ மோஷனில் போகும். தேர்ட் செக்மெண்ட்டில் நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ ஷெட்யூலை பிரிச்சுக்கிட்டு எந்த மாதிரியான நேரத்தில் எந்த மாதிரியான ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். க்ளோசிங், அதாவது போஸ்ட் க்ளோசிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது 3:30 இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. 3:30 4 o'clock வரைக்கும் இருக்கும், சரிங்களா? அதாவது இந்த மார்க்கெட் முடிஞ்சிருக்கும் அந்த பர்டிகுலர் ஸ்டாக், சரிங்களா? ஓப்பன் ஆர்டர் பட் நோ ஃப்ரெஷ் ட்ரேட் கேன் பி இனிஷியேட்டட். ஃப்ரெஷ்ஷாலாம் எந்த ட்ரேடுமே எடுக்க முடியாது. நீங்கள் ப்ரீவியஸாக போட்டிருப்பீங்க, அந்த க்ளோசிங் ப்ரைஸில் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஆர்டர் ட்ரிகர் ஆகும். இது 3:30 4 மணி வரைக்கும் நடக்கும். அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஹாலிடேஸ், கேலண்டர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? சாட்டர்டே சண்டே ஆஸ் யூஷுவல் எப்போதும் லீவு தான், சரிங்களா? எதுவும் அதில் நடக்க சண்டே மோஸ்ட்லி இருந்துடும். சாட்டர்டே சம்டைம்ஸ்
ஏதாச்சும் ஒரு நியூஸ் வருது, அதாவது பட்ஜெட் தக்கல் அந்த மாதிரி டைமில் ஓப்பன் ஆகும். எதுனாலும் ஒரு நல்ல நாள் அப்படின்னாலும் உங்களுக்கு முன்னாடியே உங்கள் டிமேட்டே உங்களுக்கு என்ன பண்ணிடும், நோட்டிஃபிகேஷன் கொடுத்துரும். சரிங்களா? பட் நீங்கள் ஹாலிடே செக் பண்ணுறது எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா, அபவுட் வந்துட்டீங்க அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட்டில் ஹாலிடேஸ்ன்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும் எப்பப்போ என்னென்ன லீவ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா February 26 வெனஸ்டே, சரிங்களா? வரக்கூடிய வாரத்தில் வெனஸ்டே உங்களுக்கு லீவ் இருக்குது. இது நீங்கள் எங்கேயே பார்த்து வச்சுக்கலாம். எதுவும் எஸ்பெஷலி இருக்கும் அப்படின்னா முன்னாடியே ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷனுக்குனா முன்னாடியே உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி ஒரு டைம் சரியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடராக வருங்காலத்தில் மாறலாம். ஃப்யூச்சர்ஸை கற்றுக்க ஆசைப்படுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.